பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயாவை குறித்ததான கேரக்டர் ஸ்டடியை நம்ம நேற்றைக்கு சில காரியங்களை ஏசாயாவுடைய குடும்பத்தையும் அவருடைய மனைவி அவருடைய 2 பிள்ளைகள் அவர்களை குறித்ததான காரியங்களை நேற்றைக்கு நம்ம பார்த்தோம். ஏசாயா குடும்பமா இறைவனின் செய்தியை கர்த்தருடைய செய்தியை சுமந்த குடும்பமும் அவர்களின் வாழ்க்கையும் பெயர்களும் தீர்க்கதரிசன அர்த்தத்தை கொண்டதா நாம பார்த்தோம். இன்றைக்கு கூட நம்ம சில காரியங்களை வேதத்திலேருந்து கற்றுக்கலாம். ஏசையா என்ற பெயர் வந்து பைபிளில் எத்தனை தடவை எத்தனை முறை வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம 2 விதமாக பார்க்கலாம். முதலாவது பழைய ஏற்பாட்டில் ஏசையா என்ற பெயர் எங்கெங்கே வருகிறது அப்படின்றதும், அடுத்ததாக புதிய ஏற்பாட்டில் எந்த இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, மொத்தம் எத்தனை தடவை வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பழைய பாட்டில் வந்து பார்த்தோம்னா ஏசையா என்ற பெயர் பெரும்பாலும் வந்து எங்கே வருது அப்படின்னா 2 ராஜாக்கள் புத்தகத்தில் வருகிறது. அடுத்து 2 நாளாகமத்தில் வருகிறது. அடுத்து வந்து ஏசையா புத்தகத்திலையும் வர்றதை நம்ம பார்க்க முடியாது. மொத்தம் வந்து பார்த்தோம்னா சும்மா ஒரு 32 முறை ஏசாயா என்ற பெயர் வந்து குறிப்பிடப்படுகிறது. இந்த 32 முறைன்றது எதை வைத்து சொல்றாங்க அப்படின்னா, எபிரேய பைபிள் அடிப்படையில் நம்மளுடைய தமிழ் இதுலேயோ அல்லது மற்ற இதுலேயோ இல்லாதபடி எபிரேய பைபிள் அடிப்படையில் இந்த ஏசையா என்ற பெயர் வந்து கிட்டத்தட்ட 30லேருந்து 32 முறை அது வந்து மாறலாம். மொழிபெயர்ப்பு வரும்போது சில காரியங்கள் வந்து மாறலாம். ஸோ அதனால 30லேருந்து 32 முறை வர்றதா சொல்லப்படுகிறது. அடுத்து புதிய ஏற்பாட்டில் வந்து பார்த்தோம்னா ஏசையா அல்லது ஏசையா தீர்க்கதரிசி அப்படின்ற இயேசு கிறிஸ்து மற்றும் அப்போஸ்தலர்கள் பல இடங்கள்ல குறிப்பிடுறத நம்ம பார்க்க முடிகிறது. எடுத்துக்காட்டா நம்ம வச்சுட்டோம்னா மத்தேயு 3:3ல, அடுத்து 4:14ல, அடுத்து யோவான்ல 12:38ல, ரோமர்ல 10:16 போன்ற வசனங்கள்லாம் புதிய ஏற்பாடுன்னு எடுத்துட்டோம்னா மொத்தம் ஒரு 20 முறை ஏசையா அப்படின்ற பெயரும் ஏசாயா அல்லது ஏசாயா தீர்க்கதரிசி அப்படின்ற ஒரு பெயர் வந்து வர்றதை நம்ம பார்க்க முடிகிறது. ஓவரால் பைபிள் முழுவதும் நம்ம பார்த்தோம்னா 50லேருந்து 55 முறை வந்து பைபிளில் வர்றதை நம்ம ஏசையான்ற பேர் வந்து வர்றதை பார்க்க முடிகிறது. இதில் பதிப்பு மற்ற மொழி மாற்றம் போன்றவற்றிலேருந்து சில வேறுபாடு வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க வல்லுநர்கள். இதுதான் என்னது அப்படின்னா ஏசையா என்ற பெயர் வந்து பைபிளில் எத்தனை முறை வர்றது அப்படின்ற ஒரு கணக்கு. இப்போ முதலாவது நம்ம பார்த்துட்டோம்னா ராஜாக்கள் புத்தகத்தில் எங்கே வருது அப்படின்னா 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 19:2ல் வருது, 19:6ல் வருது, 19:20ல் வருது. அதே மாதிரி 20ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டோம்னா 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வருது, 4வது வசனம், 7வது, 8வது, 9வது வசனம், 11வது வசனம், 14வது வசனம், அடுத்து 16வது வசனம், 19வது வசனம் போன்ற இடங்கள்ல 2 ராஜாக்கள் புத்தகத்துல வர்றதை பார்க்க முடியுது. அதே போல 2 நாளாகமத்துல பார்க்கோம்னா 26ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்துல வருது, 32ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல வருது, அடுத்து 32:32லே வருது. இந்த மாதிரி வந்து என்னது 2 ராஜாக்கள் 2 நாளாகமத்திலையும் ஏசாயான்ற புத்தகம் ஏசாயான்ற பெயர் வர்றதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்து ஏசாயா புத்தகத்திலேயே ஏசாயாவுடைய பெயர் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முதல் வசனமாகிய ஆமாத் சிங் மகன் ஏசாயா ஆரம்ப வசனத்துல வந்து அவருடைய அப்பா பெயர் சொல்லி ஏசாயான்ற பெயர் வந்து வர்றதை பார்க்க முடியும். வேற இடங்கள்லயோ வசனங்கள்லயோ ஏசாயான்ற பெயர் வந்து ஏசாயா புத்தகத்துல வர்றதில்ல. முதல்ல தலைப்புல மட்டும் அந்த முதல் தலைப்புல மட்டும் வர்றதை நம்ம பார்க்க முடிகிறது. இதுதான் வந்து பழைய ஏற்பாட்டில். மற்ற புத்தகங்கள்னா நெகேமியால வருது, எரேமியாலையும் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இப்படியாக வந்து பழைய ஏற்பாட்டில் இந்த காரியங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. புதிய ஏற்பாட்டில் வந்து பார்த்தோம்னா மத்தேயு 3:3ல வருது, அடுத்து 4:14ல வருது, 8:17, 12:17, 15:7 இது வந்து மத்தேயுல வந்து வருது. அடுத்து மார்க்ல வந்து பார்க்கும்போது 1:2ல வருது, அடுத்து லூக்கால 3:4 அதாவது 3ஆம் அதிகாரம் 4வது வசனமும், அடுத்து 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசின்ற பேர் வந்து வர்றதை பார்க்க முடிகிறது. அடுத்து யோவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா யோவான்ல 1:23ல
வருது. அடுத்து 12ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல வருது. 12ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலயும் ஏசாயா என்ற பெயர் வருதா பார்க்க முடிகிறது. அடுத்து அப்போஸ்தலர் நடபடிகள்ல பார்த்தோம்னா 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசியுடைய பேர் வருது. அடுத்து 28ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலயும் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய பெயர் வருது. அடுத்து ரோமர்ல எடுத்துட்டோம்னா 9:27ல வருது. அடுத்து 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வருது. 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வருது. இதெல்லாம் நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் ஏசாயான்ற பெயர் வர்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இப்படியாக வந்து ஏசாயாவுடைய பெயர் வந்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலையும் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறத நம்ம வேதத்துல பார்க்குறோம். அடுத்ததாக ஏசாயா குறித்து வேதத்துல வேறு என்ன குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவனா ஏசாயா வந்து தீர்க்கதரிசி தவிர வேற அவரு எந்த விதமாக செயல்பட்டார் அப்படின்றத நம்ம பழைய ஏற்பாட்டுல வந்து பார்த்தோம்னா இப்ப 2 ராஜாக்கள்ல 19:2லயும் 19:20லயும் 20ஆம் அதிகாரம் 1லிருந்து 19 வசனங்க. இந்த 3 இடத்துலயும் பார்த்தீங்கன்னா ஏசேயா வந்து அரசன் எசேக்கியாவுக்கு ஆலோசகரா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து வந்து பார்த்தோம்னா 19:20ல வந்து பார்த்தோம்னா சீரிய அரசன் வந்து செனகெரிப்பு வந்து யூதாவை தாக்க வரும்போது ஏசையா வந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி எருசலேமை காப்பாற்றுறத நம்ம வாசிக்க முடியுது 19:20ல. அப்ப ஏசையா வந்து எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசகராகவும் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து பின்னர் வந்து பார்த்தோம்னா எசேக்கியா ராஜா வந்து நோயுற்ற போது அங்கும் கூட ஏசையா தீர்க்கதரிசி வந்து அங்கு தேவனுடைய கர்த்தருடைய குணமாக்கும் வார்த்தைய எசேக்கியாவிடத்துல சொல்றது நமக்கு இந்த காரியங்கள் இந்த நிகழ்ச்சி நமக்கு எல்லாருக்கும் நன்கு அறிந்தது. அப்ப இவர் வந்து தீர்க்கதரிசி மட்டுமல்லாமல் அரசரின் ஆன்மீக ஆலோசகராகவும் இவர் இருந்தாருன்றத நமக்கு தெளிவா தெரிகிறது. அப்ப தீர்க்கதரிசின்ற வேலையை விட வேலையை மட்டும் செய்யாமல் அவர் வந்து அரசனினுடைய ஆலோசகராகவும் ஆன்மீக ஆலோசகராகவும் இருந்தாருன்றது இந்த 2 ராஜாக்கள் புத்தகம் மூலமாக நமக்கு தெளிவா தெரிகிறது. அடுத்து 2 நாளாகமத்துல நம்ம பார்த்தோம்னா 2 அதிகாரத்துல இவருடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது. 26ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம். இந்த 2 அதிகாரத்துல பார்க்கும்போது உசியா அரசனுடைய வாழ்க்கை சம்பவங்களை பற்றியும் எசேக்கியா அரசனின் அரசாட்சியை பற்றியும் ஏசாயா எழுதியுள்ளார் அப்படின்ற ஒரு குறிப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். எங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 26ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா உசியா அரசனின் வாழ்க்கையிலும் ஏசேக்கியா அரசனின் அரசாட்சியை பற்றியும் ஏசாயா எழுதியுள்ளார் அப்படின்றத ஒரு குறிப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசி வந்து ஆமோஸின் மகன் எசேக்கியாவின் காரியங்களை எழுதினான் அப்படின்றதையும் நம்ம 32ஆம் அதிகாரம் 20வது வசனம் 32வது வசனம் இந்த 2 இடத்துலையும் அவர் வந்து தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி வந்து இந்த மாதிரி சில காரியங்களை எழுதினார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இதன் மூலமாக ஏசாயா வந்து ஒரு எழுத்தாளராகவும் அடுத்து வந்து வரலாற்றாசிரியர் அதாவது உசியாவுடைய நாட்கள்ல நடந்ததையும் எல்லாத்தையும் அவர் வந்து எழுதி வைத்துள்ளார் அப்படின்றது வரலாற்று ஆசிரியர்னு சொல்றாங்க. அதாவது ஹிஸ்டோரியன் ப்ராஃபட் அப்படின்ற ஒரு காரியமும் வேதத்துல பதிவிட்டிருக்குது. அப்ப இதுல இருந்து வந்து பார்க்கும்போது ஏசாயா வந்து ஒரு எசேக்கியா ராஜாவுக்கு ஆலோசகராகவும் அப்புறம் வந்து நாட்டுல சில காரியங்கள் யூதாவை தாக்க வரும்போது அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவரு வெளிப்படுத்துறதும் அதை காப்பாற்றுறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து ஆலோசகராக இருக்கிறார், ஆன்மீக ஆலோசகராக இருக்கிறாரு. இசைக்கிய ராஜாவுக்கு கர்த்தருடைய குணமாக்கும் வார்த்தையை சொல்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. 2 நாளாகமத்துல பார்த்தோம்னா அவர் வந்து உசியா அரசருடைய வாழ்க்கையும் எசேக்கியா அரசனுடைய அரசாட்சியை பத்தியும் அவர் எழுதுறார். ஒரு எழுத்தாளராக அவரை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா அவரை ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப ஏசாயா வந்து ஒரு தீர்க்கதரிசி மட்டுமல்லாமல் அவர் எழுத்தாளராகவும் வரலாற்று ஆசிரியராகவும் ஆலோசகராகவும் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சில காரியங்களை நம்ம ஏசாயாவை குறித்ததான காரியங்களையும் நம்ம பார்த்தோம். இது பழைய ஏற்பாட்டில் என்னென்ன குறிப்புகள் ஏசாயா குறித்து அப்படின்ற ஒரு நிகழ்வுகளை அதன் மூலமாக அவருக்கு சில
நல்ல காரியங்கள செய்தார் அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு அறிஞ்சோம். நாளைக்கு புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? அப்போஸ்தலர்கள் எந்த விதத்துல அவருடைய பெயர வந்து மேற்கோள் காட்டினாங்க அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.